மதிப்புக்குரிய கிரிக்கெட் வீரரை கௌரவிக்கப்படும் ஐசிசியின் ஆல் ஆஃப் ஃபேம் லிஸ்டில் இடம் பிடித்தார் நம்ம தல தோனிங்க. ஸோ இப்பட்டியலில் 11வது இந்திய வீரராக அவர் ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் கௌரவிக்கப்படுறாரு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ் தான். அவருக்கும் சரி, நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி. அவர் இதை விஷயமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகெங்கும் பல தலைமுறையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் பங்களிப்பை கௌரவிக்கும் ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேமில் என்னை சேர்த்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். தலை சிறந்த வீரர்கள் பெயர்கள் உள்ள பட்டியலில் என்னுடைய பெயரும் இருப்பது அற்புதமாக உணர்வாக உள்ளது. இந்த கௌரவத்துக்கு என் வாழ்நாள் முழுவதும் போற்றி மகிழ்வேன்னு எம்எஸ் தோனி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் லிஸ்ட்டில் அவரை கௌரவிச்சதுக்காக. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறாரு, நம்ம ஃபேன்ஸும். ஸோ இதை ஒட்டி நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜார்க்கண்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் அஜித் நாட்ஷா அவர் நேரில் போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ஸோ அது போக முன்னாள் இந்தியன் கோச் ரவி சாஸ்திரியும் புகழ்ந்திருக்கிறாரு. டோனி டக் அவுட் ஆனாலும், உலகக்கோப்பை வென்றாலும், இரட்டை சதங்கள் விளாசினாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார். வெற்றியோ தோல்வியோ மாறாமல் இருப்பார். பிக் பாக்கெட் அடிப்பவர்கள் கைகள் விட கீப்பிங் செய்யும்போது தோனி கைகள் வேகமாக செயல்படும் சொல்லி அவரும் புகழாரம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஏபி டிவிலியர்ஸ் தோனி என்ற பெயரை கேட்டதும் மனதுக்குள் தோன்றும் ஒரே விஷயம் மரியாதை தான். அவர் கிரிக்கெட் பயணம் அசாத்தியமானது. தோனி ஆடுகளத்தில் களமிறங்கினாலும் மிகப்பெரிய போட்டியாளரை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் என்று தோன்றும் என்று தோனிக்கு ஏபி டிவிலியர்ஸ் புகழாரம் செலுத்தியிருக்கிறாருங்க. ஸோ அடுத்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கோச், எல்லா காலங்களிலும் சிறந்தவர் எம்எஸ் தோனி. ஒவ்வொரு கேப்டனும் அவரை போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களால் முடியாது. ஏனெனில் அவர் தனித்துவமான கேப்டன், தனித்துவமான தலைவர், தனித்துவமான மனிதர். அவருக்கு எதிராக விளையாடும் போது அவர் அவுட் ஆகும் வரை போட்டி முடியவில்லை என்று நீங்கள் கருத வேண்டும் என்று ஜஸ்டின் லேங்கர் ஆஸ்திரேலியன் கோச் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம சின்னத்தல எம்எஸ் தோனி அபாரமான கிரிக்கெட் பயணம் மற்றும் பங்களிப்பு அவருக்கு ஐசிசியின் ஆல் ஆஃப் ஃபேமில் தகுதியான ஒரு இடத்தை பெற்று தந்துள்ளது. கிரிக்கெட்டில் ஒரு அழியாத முத்திரை பதித்தவர் அவர். விளையாட்டில் உண்மையான அடையாளம் மற்றும் ஜாம்பவான்னு சுரேஷ் ரெய்னாவும் புகழாரம் தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் ஒட்டுமொத்த உலகம் இதுவரை கண்டதிலே தலை சிறந்த கேப்டன்களில் ஒருவர் தோனி. ஓடிஐ உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் ட்ரோபி, டெஸ்ட்டுக்கான கோல்டன் மேஸ் என அனைத்து ஐசிசி கோப்பைகளும் 5 IPL கோப்பையும் அவர் வைத்துள்ளார். அனைத்து அணியினும் தலைவனாக முன்னெடுத்து சென்றுள்ளார். ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேமாக தல தோனி அறிவித்ததுக்கு இந்தியன் முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக்கும் புகழாரம் தெரிவிச்சிருக்காங்க. அது போக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக முதல்வர் அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் OPS போன்ற நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் பார்த்திங்கன்னா 9 டீமும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கு. ஒரே ஒரு டீம் RCBயை தவிர எல்லா டீமும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எம்எஸ் தோனி ஃபேனாக ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவர் உண்மையான டிசர்வ் தான். நன்றி. இந்த விருதை தோனிக்கு அளித்த ஐசிசிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.